அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலயமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வள்ளற்பெருமான் அருளி செய்த திருவருட்பாவிலே சுத்த சன்மார்க்க நெறியினை எளிதாக அனைவரும் புரிந்து கொள்ளும் வண்ணம் சொற்பொழிவுகளாலும் தமது விளக்க உரை நூல்களாலும் இந்த உலகிற்கு அளித்தவர்தான் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் தயா விளக்கமாலை என்ற ஒரு பதிகத்திற்கு சொற்பொழிவாற்றியுள்ளார்கள். இன்றைய நாளிலே தயவு வாழ்வு 51வது பாடலுக்கு அவர்கள் சொற்பொழிவாற்றிய நாள் 28/3/1982. அவர்கள் ஆற்றிய சொற்பொழிவின் விரிவாக்கத்தை தற்பொழுது காண்போம். இன்று 51வது பாடலுக்கு பொருள் காண்போம். இந்த 51வது பாடலின் உதவியால் சில உண்மைகளை அறிந்து கொள்ளலாம். சென்ற வார பாடல் அகிலமெல்லாம் மதிப்பதுவே என முடிவடைந்து இன்றைய பாடல் மதிப்பது நுமது திருவடியல்லால் என தொடங்கப்பட்டுள்ளது. மதிப்பது நுமது திருவடியல்லால் மற்றது வள்ளலே இல்லேன், துதிப்பது நுமது திருச்செயல் ஒன்றே, சுகந்தரும் தயவிலே உலகம் கொதிப்பற குளிர்ந்து கொலைபுலை தவிர்ந்து குருதயா உண்மையிலோங்க விதிப்பது எனது விருப்பமதாகும், மெய்யுறக் கொண்டருள் புரியே. நாம் கடவுள் உண்மையை அறிந்து உணர்ந்து போற்றுதல் வேண்டும். இந்த கடவுள் உண்மையை எப்படி அறிந்து கொள்வது? முன் வாழ்ந்த பெரியோர்கள் ஞானிகள் பகுத்தறிவின் துணை கொண்டு இயற்றிய தவயோக முயற்சிகளினாலும் மன ஓர்மையினாலும் கடவுள் உண்மையை ஏகதேசமாக கண்டு அறிந்தனர். அவர்கள் தாம் உணர்ந்து கொண்ட உண்மையினை பிறரும் அறிந்து கொள்ளுமாறு வெளிப்படையாக சொல்லாமல் கற்பனையாக கோவில்களாகவும் சிலை வடிவங்களாகவும் ஸ்தல தீர்த்தங்களாகவும் உண்டாக்கி வைத்தனர். முருகன் என்று சொல்லுகிறோம். முருகன் என்பது என்ன? கோவில்களில் வைக்கப்பட்டுள்ள சிலை வடிவாம் மூர்த்திதான் முருகனா? இந்த முருகனை உண்டாக்கினது யார்? அந்த முருகன் இவ்வுலகம் தோன்றுவதற்கு முன்னர் எங்கே எப்படி இருந்தார்? அல்லது முருகன் தோன்றிய பின்னர்தான் இவ்வுலகமும் மக்களும் தோன்றினரா? இப்படி ஆராய்ந்து கொண்டே போவதனால் மட்டும் உண்மையை அறிந்து கொள்ள முடியாது. இன்று நமக்கு சுத்த சன்மார்க்கம் உண்மையை உணர்த்துவதாக உள்ளது. இதில் இறைவனை பரம்பொருளை நாம் அருட்பெருஞ்சோதிபதியாக கண்டு கொள்கிறோம். பெருஞ்சோதிமயமானது என்றவுடன் பெரும் தீவண்ணமாக எண்ணிவிடக்கூடாது. புற உலகில் காணும் எந்த ஒரு ஒளியை போன்றதும் அல்ல அது. சூரியன் சந்திரன் விண்மீன் ஆகியவற்றின் ஒளியை போன்றதும் அல்ல. இறைவன் அகண்ட வெளிமுற்றும் மின்காந்த ஒளி போல அணுதோறும் நிரம்பியுள்ளார். இறைவனை இருவித நிலைகளில் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அது உள்விளங்கும் அகநிலை ஒன்று, புறவெளியில் தோன்றும் புறநிலை ஒன்று. கடவுள் உண்மை அனாதி நித்தியமானது. அனாதி என்றால் அதற்கு ஒரு தொடக்கம் அல்லது ஆதி என்பது இல்லை. ஒரு முடிவு அல்லது அந்தம் என்பதும் இல்லை. ஆதியும் அந்தமும் இல்லாதவர் பரம்பொருள். அப்பரம்பொருளின் உண்மை இவ்வுலகம் தோன்றியதற்கு முன்னும் உள்ளது, இவ்வுலகம் அழிவுற்ற பின்னும் விளங்குவதாகும். எனவே இறைவனை அனாதிய நித்தியராக சொல்லுகின்றனர். ஆதியும் அந்தமும் இல்லாத இறைவன் அருட்செயல் வெளிப்படத் தொடங்கிய போது ஆன்ம அணுமயமாக திகழ்வதும் முடிவில் மனித வடிவில் திரிதேக சித்தி பெற்று நிலவுவதுமே ஆதியாகவும் அந்தமாகவும் விளங்கும் தன்மை என உணரலாகும். இறைவனின் அருட்சக்தி ஒவ்வொரு ஆன்ம அணுவிலும் அருள் ஒளியாக உள்நின்று விளங்குகின்றது. இந்த நிலையே ஆதி நிலையாகும். அவ்வான்ம அணுவைச் சூழ உடலும் உயிர் உணர்வும் தோன்றி அது அருட்பக்குவம் அடைந்து அருட்பிரகாச வடிவம் பெறுவதே அந்தம் நிலையாகும். இந்த நிலை ஆனந்த நிலையாகும். ஆனந்தம் என்பது ஆன் ப்ளஸ் அந்தம் என கொண்டால் ஆன் = ஆன்மா, அந்தம் முடிவாகிய இன்பம் ஆகும். ஒரு ஆன்மா திரிதேக சித்தி நிலை பெற்று பேரின்ப நிலையை அடைவதே அந்தமாகும்.
இவ்வாறு உள்ள பரம்பொருளே எக்காலத்தும் எவராகவும் எப்பொருளாகவும் எச்செயலாகவும் விளங்குகின்றார். இன்று மக்கள் முருகன் என்றும் விஷ்ணு என்றும் சொல்லும் ஒவ்வொரு தெய்வமும் அருட்பெருஞ்சோதியின் ஏகதேச கூறுகளே. அக உண்மையை விளக்கும் பொருட்டு உருவாக்கப்பட்டவைகளே கோவில்களும் தெய்வங்களும். ஆனால் மக்களோ அக உண்மையை அறிந்து கொள்ளும் உணர்வு கொஞ்சமும் இல்லாதவர்களாக பகட்டான ஆரவாரமான வழிபாடுகளை செய்வதிலும் விழாக்களை கொண்டாடுவதிலுமே மூழ்கியுள்ளனர். இதற்கு முன் கடவுள் உண்மையை அகத்தில் அறிந்தவர்களும் தேக நிலையிலிருந்து அகம் நோக்கி சென்ற காரணத்தால் முழு உண்மையை கொண்டு உலகில் வாழ முடியாதவர்களாயினர். அவர்கள் ஆன்ம நிலையில் ஒடுங்கி போயினர். அவ்வாறு அவர்கள் ஆன்ம நிலையில் ஒடுங்கி போவதே முடிந்த நிலையாகவும் முத்தி நிலையாகவும் கருதினர். இம்முத்தி நிலையை பெறுவதற்கு உடலும் உயிரும் தடையென கருதினர். ஆகையால் உடலையும் உயிரையும் வெறுத்தனர். இதனால் நிலையான இன்ப வாழ்வு பெறாமல் மறைந்து போயினர். உலகில் தோன்றிய எம்மார்க்கமும் இரவாத நிலையை பெறும் வழியை காட்டவில்லை. பிறவா நிலையைத்தான் வேண்டி பெற்றனர். அவ்வாறு ஆன்ம நிலையில் எத்தனை காலம் அடங்கி இருந்தாலும் அவ்வான்மா மீண்டும் தேகச்சூழலை பெற்று பக்குவமுற்று மேல்நிலையை அடைய வேண்டும். அதுவரையிலும் அவ்வான்மாவைச் சூழ எண்ணற்ற தேகச்சூழல்கள் தோன்றி மறைகின்றன. எனவே நாம் இவ்வுலகில் பெற வேண்டியது பொன்னும் பொருளும் அல்ல. இன்றைய சமுதாயம் பொருளை தேடி இருளில் மூழ்கி அழிவுறுகிறது. அந்த பொன் பொருளையே மிகவும் போற்றி அவற்றைப் போலவே நிலையற்ற அழிவுற்றும் போகிறது. என்றும் அழிவுறாத நித்தியமான பொருள் எதுவோ அதனைத்தான் நாம் அடைதல் வேண்டும். அப்படிப்பட்ட ஒப்பற்ற சிறந்த பொருள் இறைவனின் அருள் ஒன்றேயாகும். இறைவனின் அருள் ஆற்றலே ஆன்மாவின் அகத்தே அருள் ஒளியாக தயவு ஒளி விளக்காக விளங்க புறத்தே பெருஞ்சோதியே பல வடிவாக விளங்கி கொண்டுள்ளது. இவ்விருநிலையை இரு திருவடிகளாக கூறியுள்ளனர். இறைவனின் ஊன்றிய திருவடி அகம் விளங்கும் அருள் ஒளி நிலையையும், எடுத்த திருவடி புற உலக ஐஞ்செயல் காரிய பாடுகளாக விளங்கும் பெருஞ்சோதி நிலைமையையும் குறிக்கும். மன ஓர்மையுடன் கூடிய சத்விசார நிலையிலிருந்து நோக்கும்போது ஏகமான பரம்பொருளே பலவேறு வண்ணமாக தோன்றி விளங்குவதை உணரலாம். இங்குள்ள நாம் அனைவரும் வேறு வேறு விதமான தோற்றங்களோடும் வடிவங்களோடும் மன உணர்வுகளோடும் ஆற்றல்களோடும் தன்மைகளோடும் விளங்குகின்றோம். ஆனால் இத்தனை பேருடைய அகநிலையிலும் உள்ளின்று விளங்குவது அருட்சக்தியே. ஓரறிவு கொண்ட தாவர இனம் முதல் ஆறறிவு கொண்ட மனிதன் வரையிலும் இறைவனின் அருட்சக்தியே உள்ளின்று விளங்க ஜோதி வடிவமே புற உடலாக தோன்றி விளங்குகின்றது. இக்காரணத்தாலேயே புற வடிவம் உடம்பு என சொல்லப்படுகிறது. உடற்றும் தன்மை உடையதால் உடம்பு எனவும், தகிக்கும் தன்மை கொண்டதால் தேகம் எனவும், காய்தல் தன்மை பெற்றுள்ளதால் காயம் எனவும் பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகின்றது. இந்த பக்குவ மனித தேகச் சூழலும் பகுத்தறியும் மன அறிவும் ஜீவ உயிர் உணர்வும் நாம் கடவுள் உண்மையை உணர உதவுகின்றன. இப்படிப்பட்ட சிறப்பான மனித பிறப்பை பெற்றுள்ள நாம் போற்ற வேண்டியதும் மதிக்க வேண்டியதும் இறைவனின் அருள் ஒன்றேயாகும். இக்கருத்தினையே இப்பாடலின் முதல் இரு வரிகளால் அறிகின்றோம். மதிப்பது நமது திருவடியல்லால், மதிப்பது நுமது திருவடியல்லால், மற்றது வள்ளலே இல்லேன். மதிப்பது நுமது திருவடியல்லால், மற்றது வள்ளலே இல்லேன். இதுவரையிலும் உலகில் தோன்றி வாழ்ந்து மறைந்த மகான்களும் யோகிகளும் எல்லாருமே இறை அருட்சக்தியின் ஏகதேச கூறுகளே. ஆகையால் அவர்களை மரங்குலவும் அணுக்கள் என்றும், அவர்கள் செய்த தவத்தாலும் யோகத்தாலுமே அவர்கள் தலைமை பதவிகளும் புகழும் பெற்று வாழ்ந்து மறைந்தனர் என்றும் கூறுகிறார். அவர்களும் தேவரும் மூவரும் கூட
அடையாத நிலையை வள்ளல் பெருமான் பெற்றுக்கொண்டார். அவர் வழங்கியுள்ள அருட்பாக்களில் மனமாகிய தோழியிடம் கூறுகிறார். அறங்குலவு தோழி இங்கே நீயுரைத்த வார்த்தை அறிவறியார் வார்த்தை எதனால் எனில் இம்மொழிகள் உறங்குவதும் விழிப்பதும் பின் உண்ணுவதும் இரத்தல் உருவதுடன் பிறத்தல் பல பெறுவதும் மாயுழலும் மரங்குலவு மனுக்கள் பலர் செய்த விரதத்தால் மதத்தலைமை பதத்தலைமை வாய்த்தனரங்கவர்பால் இரங்கலில் என் பேசுதலால் என் பயனோ நடஞ்சை இறைவரடி புகழ் பேசியிருக்கின்றேன் யானே என்னும் இவ்வருட்பாடலில் இறைவனது திருவடி புகழ் பற்றியே பேசுதல் வேண்டும். மற்ற யாவரும் மரங்குலவும் அணுக்கள், அவர்களின் புகழை பேசி ஒரு பயனுமில்லை என்பதனை விவரிக்கின்றார். அறம் என்பதன் எதிரடை சொல் மரம் ஆகும். வள்ளல் பெருமான் பிரணவதேக நிலையில் இருந்து கொண்டு ஞானதேக சுத்ததேக நிலைகளையும் பெற்று விளங்கி கொண்டுள்ளார். இன்று அவரே உள்ளின்று உணர்த்த நாம் தயவு என்றதன் உண்மையை அறிந்துணர்ந்து கொண்டுள்ளோம். தயவு என்பதே கடவுள் உண்மையாகவும் நமது உண்மையாகவும் நம்மில் விளங்கி கொண்டுள்ளதை உணர்கிறோம். மெய்யறிவாக ஒளி விளக்காக நமது சிறநடு தலத்தே விளங்குகின்றது. உயிர் உணர்வாக சுடநிலையாகவும் நமது உடலாகவும் பெருஞ்சோதி நிலையாகவும் விளங்குகின்றது. எனவே இறை உண்மையை தேடி அலைய வேண்டியதில்லை. புலக்கண்களுக்கோ கற்பனைக்கோ எட்டாத ஒன்று உயிர் உணர்விலேதான் உணர்ந்து அறிய முடியும். நாம் மதித்து போற்ற வேண்டியது இறைவனின் திருவடி ஒன்றே. அந்த இறையருட் சக்தியே நமக்கு உண்மையான குருவும் ஆகும். புற உலகில் நாம் எந்த ஒரு மனிதரையும் மகானையும் உண்மை குருவாக ஏற்றுக்கொண்டு முழுவதுமாக நம்பிவிடக்கூடாது. அவர்கள் கடவுள் உண்மையை முழுமையாக காட்டிக் கொடுக்கவோ கடவுள் நிலையில் நம்மை கொண்டு சேர்த்து விடவோ முடியாது. கடவுள் உண்மையை அறிந்துணர வழிகாட்டலாம். நாம் அதனை பின்பற்றி சத்விசாரத்தால் உண்மையை அறிய வேண்டும். மேலும் மகான்கள் என்போர் தாம் பெற்றுள்ள சக்தி சித்திகளை பிறருக்கு கொஞ்சம் வழங்கலாம். அதனால் அவர்களுக்கும் நஷ்டம், பெறுவோரும் அற்ப பயனை அடைகின்றனர். எனவே நமது உண்மை குரு அகம் ஒளிர் ஆன்ம கடவுள் ஜோதியே. இறைவனை குரு என்றால் அவரை நாம் எப்படி காண முடியும், எப்படி பேச முடியும் என எண்ணலாம். நாம் புறத்தே மனித வடிவில் வந்து உபதேசம் செய்யலாம். கனவில் தோன்றி உண்மையை உணர்த்தலாம். அதுவே உள்நின்று உண்மையை உணர்த்த நாம் ஓதாமல் உணர்ந்து கொள்ளலாம். துதிப்பது நுமது திருச்செயலொன்றே சுகந்தரும் தயவிலேயுலகம் என்பதால் நாம் போற்ற வேண்டியதும் துதிக்க வேண்டியதும் இறைவனின் திருவடிகளேயாகும். அவ்வாறு போற்றியும் துதித்தும் பாமாலைகளை புனைந்தும் சூட்டியுள்ளனர். அவ்வாறு சூட்டப்பட்டுள்ள மாலைகள் எல்லாம் நன்மாலைகளாகாது. அவையெல்லாம் அருட்சக்தியின் துணை கொண்டு பாடியவையாகும். அருளே பா வடிவாக வெளிப்பட்டது திரு அருட்பா ஒன்றேயாகும். ஆகையினால் தேவாரம் திருவாசகம் எல்லாம் அருட்பா என்ற பெயரை ஏற்றுக்கொள்ளவில்லை. நாட்டார்கள் சூழ்ந்து மதித்திட மணிமேடையிலே நடுவிருக்க எந்தனையே நாட்டிய பேர் இறைவா பாட்டாளர் பாடுதொறும் பரிசளிக்கும் துறையே பன்னுமறை பாட்டே மெய்ப்பாட்டினது பயனே கூட்டாளா சிவகாம கொடிக்கு செய்த கொழுனா கோவே என் கணவா என் குறவா என் குணவா நீட்டாளர் புகழ்ந்தேத்த மணிமன்றில் நடிக்கும் நீதி நடத்து அரசே என் நெடுமொழி கொண்டு அருளே. இவ்வாறு வள்ளல் பெருமான் திருவருட்பாக்களையே இறைவனுக்கு சூட்டி மகிழ்ந்தார். அதற்கு அவர் பெற்றுக்கொண்டது யாரும் எவரும் பெற்றுக்கொள்ளாத சித்திநிலை பேறு ஆகும். அவர் பெற்ற சித்திநிலை அனுபவத்தோடு சில காலம் வாழ்ந்திருந்தார். பின்னர் சித்தி வளாக திருமாளிகையில் திருக்காப்பிட்டு கொண்ட பின் அவர் வெளியில் வரவில்லை என்றால்
மக்கள் அருட்பக்குவம் அடைதல் வேண்டும். சுத்த சன்மார்க்கம் உலகில் பரவும் காலம் வருதல் வேண்டும். இன்றைய உலகம் இறைவனே இறங்கி வந்து நேரில் நின்றாலும் நம்பாது. எனவே அந்த பக்குவ காலம் வரும் வரை சுக வடிவாம் பிரணவதேக நிலையிலிருந்து ஒவ்வொரு ஆன்மாவும் மேல்நிலையுறும் பொருட்டு உதவி கொண்டுள்ளார். உலக மக்கள் உய்வு பெற வேண்டுமானால் அவர்களிடத்தில் தயவு பெருக வேண்டும். இக்கருத்தை கொதிப்பறக்குளிர்ந்து கொலை புலை தவிர்ந்து குருதயா உண்மை இலோங்க என்னும் வரிகளால் அறியலாம். இதுவரை உலகில் தோன்றிய மார்க்கம் எல்லாம் தயவு இல்லாத காரணத்தாலேயே இறைவனோடு கலந்து வாழும் தன்மை பெறாமல் போயினர். தயவு தயவு என்று வாய்மொழியாக சொன்னால் மட்டும் போதாது. எண்ணம் சொல் செயல் எல்லாம் தயவு வண்ணமாக திகழ வேண்டும். கண்கள் தயவோடு பார்க்க வேண்டும். கைகள் தயவு செயல்களை செய்ய வேண்டும். வாய் தயவுடன் சொற்களை பேச வேண்டும். ஜீவர்களுக்கு அதிலும் மனிதர்களுக்கு உயிர் விளக்கப் பணியும் அறிவு விளக்கப் பணியும் செய்தல் வேண்டும். கோபம் வெறுப்பு போன்ற இழிகுணங்கள் மாற வேண்டும். கொலை புலை தவிர்த்தல் வேண்டும். புலால் உணவு ஒருவருடைய சத்துவ குணத்தை மாற்றும். ஆகையால் சத்துவ குணத்தை வளர்க்கும் சத்துவ உணவையே மேற்கொள்ள வேண்டும். ஏன் மற்ற நாடுகளில் எல்லாம் புலால் உணவு கொள்ளவில்லையா? அங்கெல்லாம் அறிவும் ஆராய்ச்சியும் வளரவில்லையா என வினவுகின்றனர். அறிவு வளர்ச்சி அடைகிறது, அறிவியல் வளர்கிறது, ஆனால் அருளியல் வளரவில்லையே. அருளை பற்றி சிந்திப்பவர் யார் இருக்கிறார்கள்? இன்று நாம் இருள் நிலையை கடந்து மருள் நிலையில் உள்ளோம். இதனையும் கடந்து அருள் நிலையை பெற வேண்டும். அருளை அடைவதற்கு ஜீவதயவுதான் துணையாகின்றது. ஒரு நாளில் 1000 பேருக்கு உணவளித்து விட்டால் போதாது. தயவு உணர்வோடு தன்னால் இயன்ற அளவு முடிந்த பொழுதெல்லாம் உதவுதல் வேண்டும். மேலும் அவர்களின் அறியாமை நீங்குவதற்கு அறிவு விளக்கப் பணியும் செய்தல் வேண்டும். விதிப்பது எனது விருப்பமதாகும் மெய்யுற கொண்டருள் புரியே. ராமலிங்க அடிகளார் அகத்தே தாம் கண்டு அனுபவித்த இன்ப நிலையை பிறரும் அறிந்து அடைய வேண்டியே வடலூர் பெருவழியில் சத்திய ஞான சபையை நிறுவினார். இன்று நமது உள்ளத்தே தயவு உண்மையாக வெளிப்பட்டு விளங்க அதனை நம்மைப் போல பிறரும் அறிந்துணர உதவுவது நமது கடமையாக உள்ளது. சென்ற வார பாடல் 50 5 10 50. 10 என்பது ஆன்மா, 5 என்பது அருள் ஐஞ்செயல் காரியப்பாட்டை விளக்குவதாக அமைந்துள்ளது. ஆன்மாவுக்கு ஆனந்த அனுபவ விளைவு உண்டாகவே ஐம்பூத ஜோதி வடிவம் பல தோன்றி சிறிது சிறிது உள் விளைவு கொள்ளச் செய்து கொண்டே இருப்பனவாம். இடைநிலை தோற்ற மக்கள் தேவர வடிவுகளை மதித்து போற்றி கொண்டிருந்தால் அனக ஆனந்த நிறை இன்ப வடிவ வாழ்வு பெற முடியாது போம். இதைத்தான் மரங்குலவும் அணுக்களை பற்றி மதியாது இறைவன் அடிப்புகழ் பேசி கொண்டிருப்பதாக முன்னர் குறித்துள்ளார் வள்ளலடிகள். அந்த பாடல் இது என முன்பே கண்டோம். அவர் பாடல்கள் எல்லாம் அக புற திருவடிகளையே சுட்டுவனவாம். ஆகையால் அவர் தொடுக்கும் மாலையை அருட்பதியை அன்றி பிறரை குறிக்காவாம். நான் தொடுக்கும் மாலை இது பூ மாலை, எனவே நாட்டார்கள் முடிமேலே நாட்டார்கள் கண்டாய். வான் தொடுக்கும் மறை தொடுக்கும் ஆகமங்கள் தொடுக்கும் மற்றவையை அணிவார்கள் மதத்துரிமையாலே. தான் தொடுத்த மாலையெல்லாம் பரத்தையர் தோள் மாலை, தனித்திடும் என் மாலை அருட்சபை நடுவே நடிக்கும். ஊன்றெடுத்த மலர்களன்றி வேறு குறியாதே, ஓங்குவதாதலில் அவைக்கே உரித்தாகும் தோழி. இப்பாமாலை அருட்பதிக்கே அன்றி பிறர்க்கு ஆகாதாம். அருள் அம்பலத்தரசை பாடுவதே அருட்பாடல் என்பதை அம்பலப்பாட்டே அருட்பாட்டு, அல்லாத பாட்டெல்லாம் அருட்பாட்டு. அம்பலப்பாட்டே அருட்பாட்டு, அல்லாத பாட்டெல்லாம் அருட்பாட்டு என்றும் கூறியுள்ளார். ஆகவே
அருட்பதியையே மதித்தும் துதித்தும் உட்சார்ந்து இருந்து கொண்டு போற்றி புகழ்ந்து நிறை இன்ப வாழ்வு ஏற்போம். தயவு அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, தயவு.